ஹாய்ங்க. இன்னைக்கு மதியம் தயிர் சாதத்துக்காக கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 தக்காளி போட்டாவே போதும். தக்காளி உங்களுக்கு சீக்கிரமா வெந்து வரதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், நம்ம ஹோம்மேடா ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயும் எடுத்து நம்ம தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி வந்து இப்போ சேர்த்த தேவையில்லை. நல்லா கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து தட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கத்திரிக்காயில் இருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருகி வச்சுருக்கிறோம் தேங்காய், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த கத்திரிக்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம், புளி சாதம் இதுக்கெலாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நம்ம சேனலை. டாட்டா பை பை, சி யூ.